जय जय माई राधा कृष्ण माई जय जय माई राधा कृष्ण माई जय माई शिरडी साई माई। श्री सच्चिदानंद समर्थ सद्गुरु साईनाथ महाराज की जय। श्री राधा कृष्ण माई की जय। हरि पुंडलीक वरद हरि विठल पांडुरंग महाराज की जय। சரம் எல்லோருக்கும் வணக்கம். குருநாதருடைய அருட்பெரும் கருணையினாலையும் ஸ்ரீ ராதாகிருஷ்ணமாய் அம்மாவுடைய ஆக்ஞையினாலையும் ஷிரடியே பண்டரிபுரம், பண்டரிபுரத்துக்கு நிகரானது ஷிரடின்றது நம்மளுடைய ஆரத்தில் பாடப்படுறது. அப்படின்னா பண்டரி சேத்திரத்துடைய மகத்துவம் என்னங்கிறத நம்ம இந்த கதைகள் வழியாக பார்க்க போகிறோங்கிறத நம்ம சொல்லிகிட்டு இருந்தோம். அந்த கதையில் முதல் கதை நிறையா விஷயம் இருக்குது. பண்டரிபுர சேத்திரத்தை புராணங்கள் இதிகாசத்தில் நிறையா இருக்கிறது. ஆனால் நமக்கு என்ன தேவையோ நம்ம அந்த சப்ஜெக்டை மட்டும்தான் எடுக்க போகிறது. சரிங்களா சாய்ராம்? ஒரு சில கதைகள்லாம் நம்ம விளையாட்டுத்தனமாக பார்த்துருப்போம். என்ன அப்படின்னா, நாரதர் ஒரு மாம்பழம் கொடுத்தாரு சிவபெருமான்கிட்ட. அப்போ முருகனுக்கும் பிள்ளையாருக்கும் ஒரு போட்டி வந்தது. உலகத்தையே யார் சுற்றிட்டு வராங்களோ, 3 முறை யார் சுற்றிட்டு வராங்களோ அவங்களுக்கு தான் இந்த பலன்கிற ஒரு போட்டி வந்தது. முருகன் கிளம்பி போயிட்டார் மயிலில். பிள்ளையாரோ தன் அம்மா அப்பாவே உலகம் நினச்சி சுற்றினார், மாம்பழத்தை வாங்கிட்டு போயிட்டார். உடனே முருகன் கோச்சிக்கிட்டு இன்னும் யாருமே வேண்டாம்னு சொல்லிட்டு தனியாக ஒரு மலை மேலே போய் நின்னாராம், ஆண்டியா, பழனி மலை. எதுக்கு இந்த கதை சொல்கிறோம் அப்படின்னா, பகவானுடைய லீலை அதில் இருக்குது. இன்றைக்கி முருகன் கோச்சிக்கிட்டு இன்றைக்கி தனியாக போய் மலையில் நிற்கலைன்னா பழனி நமக்கு கிடச்சிருக்காது, 6 படை வீடு நமக்கு கிடச்சிருக்காது, முருகப்பெருமானுடைய மகத்துவம் நமக்கு தெரிஞ்சிருக்காது. இது எல்லாம் பரமேஸ்வரனுடைய திட்டம் போட்டு லீலை பண்ண விஷயங்கள் இதெல்லாம். ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம், ஒரு பழத்துக்கு போய் 2 பேர் சண்டை போடுறாங்கன்னு மாதிரி நம்மளுடைய புத்திக்கு பேசுவோம். ஆனால் அது உள்ள பகவானுடைய சங்கல்பம் இருக்குங்கிறத யாருமே புரிஞ்சிக்க மாட்டோம். அதை அவ்வளோவா எளிதாக புரிஞ்சிக்கவே முடியாது. பரதனை சிம்மாசனத்தில் உட்காத்தி வைக்க பார்க்கணுன்னு ஆசைப்பட்டாங்க. அதுக்காகவே திட்டம் போட்டாங்க. கடைசியில் ராமன் சிக்னார். ஸ்ரீராமர், சீதா, லக்ஷ்மணன் 3 பேரையுமே காட்டுக்கு அமிச்சாங்க. காட்டுக்கு அனுப்புனால தான் சீதா அம்மாவை ராவணன் தூக்கிட்டு போனார். சீதா அம்மாவை தூக்கிட்டு போயிட்டார் ராவணன். ராவணனை அழிக்கிறதுக்காக தான் பகவான் ஸ்ரீராமனா வந்தார்ன்ற கதை. இது எவ்வளோ பெரிய மகத்துவம் வாய்ந்த உள்ளடங்குன பகவானோட லீலையாக இருக்கிறது. அதே போல் இன்றைக்கி என்ன கதை நம்ம பார்க்க போகிறோம்னா, பாண்டுரங்க சேத்திரத்தினோட மகத்துவத்தில் பகவானான ஸ்ரீ பாண்டுரங்கன் நிற்கிறார் இல்லையா, 2 செங்கல். அந்த செங்கல் யார், அந்த செங்கல் எப்படி, செங்கல் மேலே எப்படி பகவான் ஏறி நின்னான்ற ஒரு கதை. ஃபஸ்ட்டு அந்த செங்கல் யாருன்றதை பார்ப்போம். எப்படி அந்த செங்கல் மேலே ஏறி நின்னான்ங்கிறத நம்ம அப்புறம் பார்க்கலாம். முதல்ல அந்த செங்கல் யார் அப்படின்றத நம்ம கரெக்டாக ஒரு அற்புதமான கதையின் வாயிலாக நம்ம பார்க்க போகிறோம். பொதுவாக இதிகாச புராணங்களில் தேவர்களுக்கும் அசுரர்களுக்கும் அடிக்கடி சண்டை வந்தது. தேவர்களால் முடியலன்னா பரமேஸ்வரன் சண்டை போட்டு ஜெயிச்சு வச்சாரு. இல்லை பெருமாள் காப்பாற்றி கொடுத்தாரு, இல்லை பிரம்மா காப்பாற்றி கொடுத்தாரு. தேவாமிர்தத்துக்காக பகவான் மோகினி அவதாரம் எடுத்து அசுரர்களை ஏமாற்றி தேவர்களுக்கு அமிர்தத்தை கொடுத்த கதை எல்லாம் நம்ம படிச்சிருப்போம், மோகினி அவதாரத்தினோட கதை. அந்த விதத்தில் தான் பகவான் ஒரு அதீதமான ஒரு லீலை பண்ணுறாராம். தேவேந்திரன் இங்கே தேவராஜனை வச்சு, அவர் தான் தேவர்களுக்கெல்லாம் ராஜா தேவேந்திரன். அந்த தேவேந்திரனுக்கும் ஒரு அசுரன் இருக்கான். அந்த அசுரன் ரொம்ப விருத்தாசுரன்கிற ஒரு அசுரன். அந்த அசுரனுக்கும் தேவேந்திரனுக்கு ஆகலை. என்னாச்சு அப்படின்னா, ஒரு நாள் அந்த விருத்தாசுரனை தேடி தேவேந்திரன் அலையிறானாம், கிடைக்கவே இல்லையா. ஆனால் அந்த விருத்தாசுரன் தன்னுடைய சக்திக்கு அதிகப்படுத்திக்கிறதுக்காக பாதாள லோகத்தில் போய் தபஸ் பண்ணிக்கிட்டு இருந்திருக்கான். இதை எப்படியோ தெரிஞ்சுக்கிட்ட தேவேந்திரன் அவன் தபஸ் பண்ணிக்கிட்டு இருக்கான்ங்கிறத பார்த்துட்டார். ஆனால் ஒரு மகாத்மாவோ ஒரு அரக்கனோ தபஸ் பண்ணும் பொழுது அந்த தபஸை கெடுக்கக்கூடாதான், அந்த தபஸுக்கு பங்கத்தை ஏற்படுத்திடக்கூடாதான். அது மகா பெரிய பாவமா. இதெல்லாம் சூழ்நிலைகள் சொல்லப்பட்டிருக்கிறது, விதி இருக்குதுக்கு. ஆனால் அந்த விதியெல்லாம் மீறி கோபம் வருதான் தேவேந்திரனுக்கு. உடனே தன்னுடைய வஜ்ராயுதத்தை எடுக்கிறாராம்.
உடனே அந்த விருத்தாசுரனுங்கிற அசுரன் தபஸ் பண்ணிக்கிட்டு இருக்கானுங்கிறத, பகவானை எண்ணி தபஸ் பண்ணிக்கிட்டு இருக்கானுங்கிறத கூட நினைக்காம ஒரே வீட்டில் சாச்சிட்டானான். சாய்ந்து விழக்கூடிய அந்த நேரத்தில் தேவேந்திரனுக்கு விருத்தாசுரன் ஒரு சாபம் கொடுக்குறாராம். நான் தபஸ் பண்ணுறேங்கிறது கூட தெரியாமல் நீ என்னை கொன்னுட்ட, அதனால் நீ செங்கல்லா இந்த பூமியில் கட அப்படின்ற சாபம் கொடுத்துட்டாராம் விருத்தாசுரனுங்கிற அசுரன். அசுரன் தேவேந்திரனுக்கு சாபம் கொடுக்குறாருன்னா பார்த்துக்குங்களேன் அவனுடைய தபஸ் எவ்வளோ உயர்ந்ததாக இருக்கும்னு. இல்லை இன்னும் நிறைய லீல இருக்குது. என்னென்னா பகவானுக்கு நல்லவனுக்கும் வரம் கொடுப்பாரு, கெட்டவனுக்கும் வரம் கொடுப்பாரு. ஏண்டா வரம் கொடுத்தோன்னு பகவான் யோசிப்பாராம். புரியுதுங்களா? வரம் கொடுத்தவன் தலையிலே தைய வைக்கிற மாதிரி பகவான்கிட்டேருந்தே ஒரு அசுரன் வரம் வாங்கினான். ஆனால் அந்த அசுரன் பகவான் தலையிலேயே கை வைக்க பார்த்தான் இல்லையா? நிறைய கதைகள் இருக்கு இல்லையா? அந்த மாதிரி தான் அந்த பகவானுடைய நிலையிலிருந்து இது சொல்கிறது. பகவானுக்கு நல்லவங்கள் கெட்டவங்க கிடையாது. அந்த பகவானை நோக்கி தான் இந்த விருத்தாசுரன் தபஸ் பண்ணான், தனக்கு சக்தி இன்னும் வேணும்னு. ஆனால் அதை கூட யோசிக்காம கோபப்பட்டு தாபப்பட்டு, இதுவும் பகவானோட லீலை தான், வஜ்ராயுதத்தினால தலையை துண்டாக்கிட்டார் தேவேந்திரன். உடனே சாபம் கொடுத்துட்டார், நீ பூமியில் செங்கல்லா கடை அப்படின்ற மாதிரி சாபம் கொடுத்துருவார். அந்த செங்கல்லா அந்த தேவேந்திரன் விழுந்த இடம் என்ன தெரியுங்களா? திண்டிரவனம்ன்ற ஒரு, திண்டிவனம் இல்லை சென்னைக்கு பக்கத்தில் இருக்க அந்த இதில், இது மகாராஷ்டிராவில் திண்டிரவனம், டிண்டிரவனம்ன்ற இடத்துல தான் ஒரு செங்கல்லா கடந்தாராம். யாரு? தேவேந்திரன். தேவேந்திரன் சொர்க்கலோகமும் போச்சு, பதவியும் போச்சு, மானமும் போச்சு. கடைசியில் என்னவா கடந்தாராம்? பூமியில் செங்கல்லா கடந்தாராம். சரிங்களா சாய்ராம்? இந்த செங்கல்லா கடந்துட்டாரு. உடனே செங்கல்லா இருக்கும்போது கூட பகவானை நினச்சி கதியாக அழுகுறாராம். பெருமானே பெருமானே நாராயணா நாராயணான்ட்டு நாராயணன் கூப்பிடுறாராம். உடனே நாராயணன் காட்சி தந்துடுறார், தரிசனம் கொடுத்து, சுவாமி இந்த மாதிரி ஆயிடுச்சே சுவாமி, நாராயணா ஸ்ரீஹரி கோவிந்தா அச்சுதா மாயவா கேசவான்னு கதறாராம். உடனே இந்த சாபமோச்சந்தனுக்கு வழி இல்லையா, வழி இல்லையா சுவாமி, வழி இல்லையா சுவாமின்னு கதறாராம். இதை கேட்ட பகவானான ஸ்ரீஹரி ஆகிய ஸ்ரீ நாராயணன் சொன்னாராம், என்னுடைய அவதார காலம் ஒரு காலம் வரப்போகிறது, நான் எப்போ நீ செங்கல்லா இருக்க இல்லையா, அந்த செங்கல் மேலே நான் ஏறி என்னைக்கு நிற்கிறேனோ அன்னைக்கு உன்னுடைய சாபம் நீங்கி உன்னுடைய பதவியும் கிடச்சி நீ சொர்க்குலகத்துக்கு போவாய் தேவேந்திரா, தேவராஜான்னு சொன்னாராம் சுவாமி. அந்த செங்கல்லா கிடக்கக்கூடிய தேவேந்திரன் மேலே என்னைக்கு பகவான் ஸ்ரீஹரி கிருஷ்ணன் நிற்கிறாரோ, தன் இரு பாதத்தையும் பதிக்கிறாரோ, அன்னைக்கு சாப விமோச்சனம் பெற்று இவர் தன்னுடைய பதவிக்கு சொர்க்குலோகத்துக்கு போயிடுவாராம் தேவேந்திரன். இப்படின்ற மாதிரி ஸ்ரீமன் நாராயணன் அதுக்கான ஒரு விஷயத்தை கொடுத்துட்டு போயிட்டார். இந்த சாப விமோச்சனம் பண்ணுறதுக்கான ஒரு வழியை கொடுத்துட்டு போயிட்டார். ஆனால் இங்கே செங்கல்லா கிடக்கக்கூடிய தேவேந்திரன் என்னைக்கு அந்த காலம் வருமோன்னு தவம் கிடக்காராம், செங்கல்லா மாறி போய். சரிங்களா சாய்ராம்? இப்போ இந்த செங்கல்லா மாறி இருக்கிறது யாருன்றது நமக்கு தெரிஞ்சு போச்சு. ஆனால் அந்த செங்கல்லா மாறி இருக்கக்கூடிய தேவேந்திரனை திரும்பியும் தன்னுடைய சுய அடையாளத்துக்கு, சுய பதவிக்கு, அந்த சொர்க்கத்துக்கு அனுப்பி வைக்க ஒரு பக்தன் வரப்போறானா. பக்தன் மூலமாக தான் அந்த சாப விமோச்சனம் கிடைக்குது. சாப விமோச்சனத்தை கொடுக்கறதே அந்த பக்தன் தான். ஆனால் பகவான் கொடுக்குற மாதிரி நமக்கு தெரியும். ஆனால் பக்தன், அந்த தூய்மையான பக்தன் மூலமாக தான் அந்த தேவேந்திரனுக்கு சாப விமோச்சனம் கிடைச்சது. சரிங்களா? அப்போ அந்த பக்தன் யார்? பகவானையே தன்னுடைய மாத்ரு பித்ரு பக்தி, தாய் தந்தை மேல காட்டின அந்த பக்தி மூலமா சுண்டி இழுத்தாராம் சுவாமிய. பக்தியினால அம்மா அப்பா மேல பக்தி கொண்டு சுண்டி இழுத்த அந்த உயர்ந்ததான பக்தன் பேர் என்ன தெரியுமா? புண்டரீகன். அதனால தான் அந்த முன்னாடி ஜெய் சொல்றச்ச புண்டலீக வரத ஹரி விட்டல் சொன்னோம் இல்லையா? புண்டலீகனுக்கு வரம் கொடுத்த விட்டல். சரிங்களா? இந்த கதையெல்லாம் நம்ம அடுத்த ஆடியோவில் பார்க்க போகிறது. இப்போ எந்த சப்ஜெக்டோட நம்ம முடிக்கிறோம்னா, தேவேந்திரனே, தேவராஜனே செங்கல்லாய் மாறி போயிட்டார். அவர் டிண்டிரவனன்ற ஊரில் கீழே கிடக்கிறார், கல் மாதிரி கிடக்கார். இப்போ அந்த கல்லாய் கிடக்கக்கூடிய அந்த தேவேந்திரன் எப்படி ஒரு பக்தனை நாடி போகிறார், அந்த பக்தன் 2 செங்கலை தூக்கி தன் பக்கத்தில் வச்சுக்கிற கதையெல்லாம் அடுத்த கதை. அடுத்த ஆடியோவில் நம்ம கவனமாக பார்ப்போம். சரிங்களா சாய்ராம்? இப்போ எப்படி பகவான் புண்டரீகனை தேடி வரப்போகிறாரு, எப்படி அந்த 2 செங்கல் மேலே ஏறி நிற்க போகிறாரு, எப்படி தன் இடுப்பில் கையை வச்சுக்கிட்டு நிற்க போகிறார், இதெல்லாம் கதையுமே நம்ம அடுத்த ஆடியோவில் கவனமாக பார்ப்போம். இதெல்லாம் காண கிடைக்காத கதைகள். இதெல்லாம் கேட்டால் பாபாவுக்கு ரொம்ப சந்தோஷம்.
ராதாகிருஷ்ணமாய்க்கு ரொம்ப சந்தோஷம். ஏன் அப்படின்னா பகவானுடைய கதையை கேட்டால் பரமனுக்கு சந்தோஷம் தானே கிடைக்கணும், சத்குருநாதனுக்கு சந்தோஷம் தானே கிடைக்கணும். அதனால் அப்பேற்பட்ட கதைகளை நம்ம கேட்போம். பாண்டுரங்கநாதன் செங்கல் மேலே நிற்கிறார். அந்த செங்கல் யார்? தேவேந்திரன். தேவேந்திரன் செங்கல்லாக இருக்கிறச்ச எப்படி அந்த செங்கல் மேலே பகவான் ஏறினான்கிற கதையை, அந்த புண்டலிகனுக்காக பகவான் துவாரகையிலேருந்து ஓடி வந்தானான். அந்த பக்தன் அப்போ எவ்வளோ சிறந்ததான பக்தியை பண்ணியிருப்பான். அதனால் அடுத்த ஆடியோவில் அந்த பக்தனை பற்றின கதையை சொல்ல போகிறோம். தேவேந்திரனுடைய சாபமோச்சன கதையும் சொல்ல போகிறோம். பகவான் புண்டரிகனுக்கு என்ன வரம் கொடுத்தானுங்கிறதையும் சொல்ல போகிறோம். அதனால் அடுத்த ஆடியோவை தயவு செஞ்சு எல்லா பக்தாலும் கேளுங்க. இதெல்லாம் காண கிடைக்காத கதை. பாபாவுக்கு ரொம்ப சந்தோஷம் கிடைக்கும். நமக்குள்ளே இருந்து பகவான் இந்த கதையெல்லாம் கேட்பானா. அதனால் எல்லா பக்தாலும் இந்த அற்புதமான கதையை எல்லா பக்தாளுக்கும் தெரியப்படுத்துங்க. சாய்நாதருடைய பக்தர்களுக்கு மேக்சிமம் பாண்டுரங்கனுடைய கதைகளோ இந்த சமாச்சாரங்கள்லாம் தெரியவே இல்லை. தெரிஞ்சுக்கணும். இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டா பாபாவுக்கு ரொம்ப ஆனந்தம் கிடைக்கும். அதனால் எல்லா சாய் பக்தர்களுமே இதை கேட்டு அனுபவித்து பிறருக்கும் இதை சென்ட் பண்ணணும். ஜெய் சாய்ராம், ஜெய் ராதா கிருஷ்ணமாயி, ஹரி புண்டலீக வரத, ஹரி விட்டல.